பையனும் ஒரு பொண்ணும் இயல்பாகவே காதலிக்கிறதுன்றது சமூகத்தில் இருக்கக்கூடிய பரவலான ஒரு கருத்தியல். 18 வயதுக்கு மேல போனாவே சட்டப்பூர்வமா வந்து அவங்க திருமணம் செஞ்சுக்கலாம்ன்றாங்க. ஆனா அதை மீறி செய்யும்போது சாதி கௌரவம், குடும்ப கௌரவம் இப்படிலாம் பார்த்து அவர்களை படுகொலை செய்யற அளவுக்கு சொந்த அப்பா அம்மாவும் போறாங்க. அப்பா அம்மா சில பேர் வேணாம் தேவையில்லைன்னு ஒட்டு போனாலும் அந்த சாதியில இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க சக்திகள் இருக்காங்களா அவங்க விடுறதில்ல. அந்த குடும்பத்தை பேசி அது ஒரு லைன் பண்ணி அந்த லைன்ல கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. இது ஒரு பாயிண்ட். அது சாதி மறுப்பு திருமணத்துக்கு மட்டுமே வருதான்னு சொல்லிட்டா இல்ல, சொந்த சாதியிலே அது நீங்க ரொம்ப கீழ்நிலையில இருந்து மேல்நிலையில வரையில இந்த பிரச்சனைகள் என்பது சாதி மறுப்பு திருமணங்கள்ல அகமண முறையில இந்த நிலைமைகள் என்பது நடந்துதான் இருக்குது. ஆகவே இதை தடுப்பதற்கான சட்டங்கள் என்பது ஹரியானா மாநிலத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் தமிழகத்திலே கூட கலைஞர் ஆட்சியில் 89ஆம் ஆண்டு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா திராவிட கட்சிகள் 69 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்ன வரையிலும் சமூக நீதி, சமத்துவம், கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு எல்லாத்திலையும் செஞ்சிருக்கிறவங்க இதுக்கு ஒரு சட்டம், தனி சட்டம் கொண்டு வர மாட்டேன்ற சொல்ல இருக்கிறதே போதுன்றாங்க. இருக்கிறது போதும்னா ஏன் சாதி ஆணவ படுகொலை அதிகமா நடக்குது? அப்ப இதுக்கு மூல காரணம் சட்டத்தினுடைய வலிமை செயலிலிருந்து நிக்குது. அப்ப இதுக்கு மாற்று ஒரு கள ஆய்வு செஞ்சு, அதாவது ஏற்கனவே நம்ம சிபிஎம்னுடைய எம்எல்ஏவா இருந்த சவுந்தரராஜன் அவர்களை இதை கள ஆய்வு செஞ்சு சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாரு. அதுவும் செயலிழந்து போயிருது. தீண்டாமை ஒழிப்பு சாதி சென்னையில நடைபெறணுமே மேற்கொண்டாங்க. பல கள ஆய்வு செஞ்சு இப்ப தமிழக அரசு கிட்ட கூட அதனுடைய அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஆக எதையுமே தமிழக அரசு திராவிட கட்சிகள் ஆட்சி, நாம சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க சொல்லக்கூடிய ஆட்சியில மிக வேகமா நடந்துன்னு இருக்குது. அப்ப இது எதை சார்ந்து இருக்குதுன்னு கேட்டா எல்லாமும் ஒரு வாக்கு வங்கியை திடப்படுத்துறது, பிரதேச மேலாதிக்கத்தை கையில் எடுக்கிறது, சுரண்டலை ஆழப்படுத்துறது, பெரிய பெரிய முதலாளிகளுக்கு பெரிய ஏகாதிபத்திய நாடுகளுக்கு சேவை செய்யறதுன்னு தவிர மற்றபடி சாதியில் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது.